சரி மறுதணிக்கைக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. மறுதணிக்கைக்கு அனுப்பணும்னு சொன்ன அந்த காலகட்டத்திலேயே சரி மறுதணிக்கைக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு 4 நாள்லையோ 5 நாள்லையோ இல்லை 10 நாள்லையோ கூட சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும். ஒருவேளை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியலன்னா கூட ஜனவரி 9 ரிலீஸ் பண்ண முடியலன்னா கூட வேற ஏதாவது தேதியில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். அதாவது குடியரசு தினம் வந்துச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், மிடில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். எல்லா வாய்ப்பையும் தவற விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மறுதணிக்கைக்கு அனுப்பணும்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது நல்ல ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு மத்திய அரசு நிறுவனம் சார், அட்டானமஸ் பாடி, அது தன்னிச்சையாக செயல்படுற ஒரு நிறுவனம். அவங்க மறுதணிக்கைக்கு அனுப்பணும்னு சொன்னதுக்கப்புறம் அனுப்பி அது வேற ஒரு குழு படத்தை பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்கிறது வந்து எப்படின்னா அவங்க வந்து சென்சார் போர்டுக்கு அது அவங்களுடைய உரிமை, அவங்களோட வேலையை செய்ய விடணும். அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணி போகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈகோ ஒன்று வந்து ட்ரிகராக தான் செய்யும். ஒரு மத்திய அரசு நிறுவனத்தை எதிர்த்து ஒரு தனி மனிதன் நான் யாரை சொல்கிறேன்னா அந்த கேவிஎன் படத்தினுடைய தயாரிப்பாளரை சொல்கிறேன். ஒரு வழக்கு தொடுக்கும்போது அது வெற்றி காணும் அப்படின்னா அது உண்மையாலுமே வெற்றி காணாது அப்படிங்கிற அடிப்படையான புரிதல், அடிப்படையான அறிவு அது இருந்திருந்தால் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் யாரோ வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இது வந்து கோர்ட்டுக்கு போயிடலாம், கோர்ட்டுக்கு போகலைன்னா இது கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் சென்னையில் நடந்து அதுக்கப்புறம் பெஞ்சில் நடந்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திருப்பி சென்னைக்கே வந்து மறுபடியும் கோர்ட்டில் வந்து மறுபடியும் வந்து முதலேருந்து ஆரம்பிங்கிற மாதிரி ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க.